ராகவ் வந்து தொடர்ந்து அபி கிட்ட வந்து சாரி கேட்குறாரு. அபி வந்து அப்படியே பார்த்து பார்த்து முறைச்சுன்னு டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. இதனால ராகவ் வந்து நம்ம என்ன சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டேங்கிறா. இவ பண்ணது மட்டும் கரெக்டா? இந்த விஷயத்துல தான் நான் தப்பு பண்ணோம். ஆல்ரெடி இவ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாரு. இந்த ராகவும் லாவண்யாவும் வந்து வண்டியில வந்துட்டு இருக்கும்போது அபியோட வண்டியில வந்து மோதிடுறாங்க காரு. அப்போ வந்து அபி வந்து உங்களுக்குலாம் அறிவு இல்லையா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. பார்த்தா வந்து லாவண்யா கூட வரதை பார்த்து அபிக்கு பொறாம தாங்கவே முடியல. ஓ கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. உன்னை வந்து பா வண்டியில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னோன்னா முதல்ல வேணாம்னு சொல்கிற அபி வந்து லாவண்யாவை பார்த்துட்டு வண்டியில் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் ஏறிக்கிறாங்க. லாவண்யா பின்னாடி போ அப்படி சொல்லிடுறாங்க. அடுத்து லாவண்யா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் டைம் ஆயிடுச்சுன்னா கிளம்புங்க. தேவையில்லாமல் எதுக்காக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த வந்து ராகவ் வந்து அப்படி சிரிக்கிறாரு நைஸாக பார்த்துட்டு. அடுத்து வந்து அபிகிட்ட வந்து ராகவ் வந்து கேட்குறாரு, எதுக்காக வந்து நீ வந்து லாவண்யா கிட்ட அப்படி நடந்துக்கினேன் அப்படின்னு கேட்குறேன். நான் என்ன நடந்துக்கினேன் அப்படின்றாங்க. நீ வந்து என்னை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னேன், என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிற, நீ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிற, இருந்தாலும் நான் தப்பு பண்ணிட்டு சொல்லிட்டு ஓவராக பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது வந்து நான் எப்படி போனால் உனக்கு என்ன வந்தது, எதுக்காக லாவண்யா கிட்ட நான் அப்படி நடந்துக்கிறேன், எல்லாம் லாவண்யாக்காக மட்டும்தான். எனது லாவண்யாக்காகவா? ஆமாம், அவங்க பாவம்ல, என் லைஃப் தான் இப்படி ஆகிடுச்சு உங்கள் கூட பழகி. நீங்கள் பழகினவங்களாம் நம்ப மாட்டிங்களே, அப்புறம் அவங்களையும் நம்பாமல் அவங்களையும் கஷ்டப்படுத்துவீங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க வாழ்க்கை தானே பாழாக போகும். அதனால தான் நான் வந்து முன்னெச்சரிக்கையாக அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிரச்சனையிலேருந்து தீர்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து தனியாக இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லது, அவங்களுக்கும் கல்யாணம் காட்சி ஆக வேணாமா, அதனால தான் அப்படின்னோடனே நீ அதுக்காக தான் பண்ண, வேறு எந்த காரணமும் இல்லை, வேறு எந்த காரணமும் இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, பழையபடி உங்கள் மேலே அன்பு பாசம் எல்லாம் பொங்கி வழிது நினச்சிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு போய் படுக்க போகிறாங்க. ஒன்று ராகவ் பார்க்குறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, இவ வந்து நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ வந்து பொசிட்டிவாக இருக்கா, ஆனால் எதுக்காக அந்த முரளி விரும்பினா, ஆனால் அதை ஒத்துக்கவும் மாட்டேங்கிறா. உண்மையிலே நம்ம தான் தப்பு செஞ்சுட்டோமா, நம்ம தான் இவ்வளோ தவறாக புரிஞ்சுக்கணுமா, கிடையாது. அன்றைக்கி நடந்ததை நினச்சி பார்த்தா செம்ம காண்டாகுது. ஏன்னா அவள் அந்த மாதிரி தான் இருந்தா, ஆனால் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு நல்ல பொண்ணுமா நடித்தா இவள் நல்லவள் ஆகிடுவாளா, இவ என்றைக்குமே நல்லவள் ஆகவே முடியாது. நான் புரிஞ்சுங்கன்னு தான் கரெக்டு, நான் ஏன் இப்படி தடுமாறுறேன், இவ விஷயத்தில் மட்டும் ஏன் என்னால் வந்து ஓவராக வந்து ஒரு கண்ட்ரோலாக இருக்கவே முடியல, இவகிட்ட விருப்பையும் காட்ட முடியல, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிச்சுட்ருக்காரு. இங்கே முரளி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுறாரு. ஏதாவது பிளான் பண்ணி எப்படியாவது வந்து இவங்களை பிரிக்கலாம் நினச்சா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அபிகிட்ட வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அபி தனியாக இருக்கும்போது வந்து பேசுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அப்போ அபி நோஸ் கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. உங்கள் வேலை என்னமோ பார்த்துன்னு போங்க, என் விஷயம் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராகவ் வந்து அங்கேருந்து பார்க்குறாரு. அபி வந்து பேச வந்த முரளியை வந்து பேசாமல் அங்கேருந்து எழுந்து போனதை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. முரளிக்கிட்ட நல்லா தானே பேசுவா, இப்போ என்ன சரியாக பேசவே மாட்டேங்கிறா, ஒன்றும் புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இங்கே வந்து முரளி செம காண்டாகிறாரு. அபி என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, இந்த ராகவ் கூடவே இருக்கான், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அபியை பார்க்க வந்து அவங்க அம்மா அப்பா வந்து வராங்க, அவங்க வந்து அத்தையும் வராங்க. அப்போ வந்து எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறாங்க. அப்போ வந்து ராகவ் வந்து பேச வராரு. ஆனால் அவங்க அம்மா அப்பா சரியாக பேசுறதால மனசு வருத்தப்படுறாரு ராகவ். இங்கே வந்து தனியாக கூப்பிட்டு வந்து அபி வந்து அவங்க அத்தை வந்து பேசுகிறாங்க. என்னடி திடீர்னு நாங்கள் கிளம்பி வந்துட்டேன், எதுவுமே சொல்லாமல், இங்கே என்ன நடந்தது, அந்த ராகு உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னோடனே, இல்லாத எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்றாங்க. என்னடி என்ன ஆச்சு, ஏதோ என்கிட்ட மறைக்கிறேன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்ன மறைக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது, உண்மையை சொல்லு, அந்த ராகவ் தம்பி உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிறாரா இல்லையா, இல்லாத வந்து சாரி கேட்டார், நான் தான் சரியாக பேசுறது இல்லை அப்படின்னோடனே, இப்படி தாண்டி கெத்தாக இருக்கணும், பொம்பளை பிள்ளைனா கெத்தாக தான் இருக்கணும், இல்லைனா இந்த மாதிரி ஆளுங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பானுங்க, நீ இப்படியே இரு அப்படின்றாங்க. அப்புறம் அவங்க அம்மா வராங்க. ஏன் இப்படிலாம் சொல்லி கொடுக்குறீங்க, அவள் ஏற்கனவே இப்படி தான் இருப்பா, இன்னும் நீ இப்படி சொல்லி கொடுத்தா எப்படி அவள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, நீ அமைதியாரு, இவங்கிட்டலாம் இப்படி தான் நடந்துக்கணும், இங்கே பாருங்கள் ஏற்கனவே சொன்னல அப்படின்னா, சரி இவர்கிட்டலாம் இப்படி தான் நடந்துக்கணும் போதுமா அப்படின்றாங்க அத்தை. இங்கே பாருடி, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அத்தைக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாமா, வேணாம், அத்தை சும்மாவே இருக்க மாட்டாங்க, அம்மா அப்பா கிட்ட கண்டிப்பாக சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன அம்மா அப்பா மனசு வருத்தப்படுவாங்க, இதெல்லாம் தேவையா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளே இந்த வீட்டில் இருந்து நம்மளே வந்து சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அபி வந்து ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அணுக்கிட்ட சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அணுக்கிட்ட சொல்கிறதுக்காக போகிறாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அணு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆகாஷ் கூட இருக்கிறத பார்த்துட்டு, பாவம் அணு இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக வந்து அந்த குட்டி பாஸ் கூட இருக்கா, இப்போ போய் சொல்ல வேணாம்னு முடிவெடுக்க